அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம இந்த காணொளியில் திருமூலரினுடைய வரலாற்றையும் அவர் எழுதிய திருமந்திரத்தில் அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் நமது பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கான பொருளையும் காண்போம். திருமூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கைலாயத்தில் இருந்தவர். திருக்கைலாயத்தில் சிவபெருமானினுடைய அந்த கோவிலுக்கு காவல் செய்து கொண்டிருந்தவர் நந்திதேவர். அந்த நந்திதேவரினுடைய அருள் பெற்ற மாணவர்களுள் ஒருவர் தான் இந்த திருமூலர். இவர் அகத்தியருக்கு அடுத்ததாக எண்ணப்படக்கூடியவர். இந்த நந்தியின் உபதேசத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறார். இவருக்கு 16 சீடர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் அகத்தியர் மீது கொண்ட நட்பினால் அவரை பார்ப்பதற்காக அவரோடு தங்க வேண்டும் என்று திருக்கைலாயத்திலிருந்து புறப்பட்டு தென் திசை நோக்கி வருகிறார். வரக்கூடிய வழியில் கேதார்நாத், நேபாளத்தில் இருக்கக்கூடிய பசுபதிநாதர் கோவில், காசி, திருப்பருப்பதம், விந்தியமலை, திருக்காலத்தி மலை, திருவாலங்காடு முதலிய பல தலங்களுக்கும் சென்று இறைவனை தரிசித்துவிட்டு இறுதியாக காஞ்சிபுரத்திற்கு வருகின்றார். இப்போ இவருடைய பெயர் என்ன, இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரநாதர் அப்படிங்கிறது கைலாயத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட பெயர். ஸோ அந்த பெயரோடு இருந்த இவர் சிதம்பரத்திற்கு சென்று அங்கே இறைவனினுடைய நடன கோலத்தை பார்த்து தரிசிக்கிறார். பிறகு அவர் தில்லையிலிருந்து புறப்பட்டு காவிரி கரைக்கு வருகின்றார். தென் திசை நோக்கி வரும் பொழுது காவிரி கரையிலே நீராடி அங்கே இறைவனை திருவாவடுதுறை என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்கிறார். இப்போ இந்த திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த கோமுத்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தில் இறைவனை வழிபட்டு விட்டு அவர் திரும்ப போகும் பொழுது காவிரி கரையில் ஒரு இடத்துல பசுக்கூட்டங்கள் கதறி அழுவதை பார்க்குறாரு. அந்தணர்கள் வாழக்கூடிய இந்த சாத்தனூர் அப்படிங்கிறதுல பசுக்களை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் இருக்கான். அவனுடைய பெயர் மூலன் அப்படிங்கிறது. அவனுடைய விதி முடிஞ்சதுனால அவனை பாம்பு கடித்து அவன் இறந்து விட்டான். அதனால் அந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய அந்த இடையன் இறந்ததுனால அந்த பசுக்கள் எல்லாம் அந்த இடையனுடைய உடலை சுற்றி அழுது கொண்டு இருக்கக்கூடியதை இவர் பார்க்குறார். பார்த்த உடனேயே இந்த பசுவினுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு அட்டமா சித்திகளை தந்தார். எண்வகை சித்திகளையும் இவர் அறிந்தவர். அதனால் கூடு விட்டு கூடு பாயும் சக்தி தன்னிடம் இருக்கக்கூடியதுனால அந்த சக்தியை பயன்படுத்தி தன்னுடைய உடலை ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு அந்த மூலனினுடைய உடலுக்குள்ளே தன்னுடைய உயிரை செலுத்துகிறார். இப்பொழுது இறந்து கிடந்த மூலன் உறக்கத்திலிருந்து எழுந்திருப்பதை போல அவனை திருமூலராக இவர் எழுகின்றார். இப்போது இந்த மூலன் எழுந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பசுக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அவனுடைய உடம்பை முகர்ந்து பார்த்து அப்படியே துள்ளி குதிக்கின்றன. இப்போ அந்த பசுக்களினுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு இவர் பசுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று அதனுடைய இல்லத்திற்கு கொண்டு விட வேண்டும் என்று அழைத்து கொண்டு செல்கிறார். இந்த ஊர் பார்த்திங்கன்னா சாத்தனூர் அப்படிங்கிறது. அந்த ஊரிலே சென்று அந்த பசுக்களை எல்லாம் விடுகின்றார். பிறகு இந்த பசுக்கள் எல்லாம் அவர் வாசலிலேயே நின்று கொண்டார். இந்த பசுக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளுக்கு அவை சென்றன. அப்போது இந்த மூலனினுடைய மனைவியானவள் வீட்டிலிருந்து வெளியே தன்னுடைய கணவர் என்று நினைத்து அந்த திருமூலரை அழைக்கின்றார். அப்போது திருமூலர், நான் உனது கணவன் இல்லை, நான் உன் கணவன் உடலில் இருக்கும் சிவயோகி, நான் உனக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றார். திருமூலரின் வார்த்தைகளை கேட்ட மனைவி அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்டார் போல தனியாக வீட்டிற்குள்ளே அழுது கொண்டு இருந்தார். திருமூலரோ அந்த ஊரில் இருக்கும் ஒரு மடத்தில் தங்கிவிட்டார். மூலனின் மனைவி இரவு முழுவதும் தூங்காமல் வருத்தத்துடன் இருந்தார். காலை விடிந்ததும் ஊரில் உள்ள அந்தணர்களிடம் சென்று நேற்று நடந்த விஷயங்களை எல்லாம் கூறி தன் கணவனை வீட்டிற்கு வர சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். சாத்தனூர் இறைவனை அறிந்த அந்த அந்தணர்கள் அதிகமாக வாழும் ஊராக இருந்தது.
அந்தணர்கள் பலர் ஒன்று சேர்ந்து மூலன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று மூலனை வீட்டிற்கு ஏன் செல்ல மறுக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் மூலன் இல்லை, மூலன் நேற்றே இறந்து விட்டான். அவனது உடலில் இருக்கும் சித்த யோகி நான். கூடு விட்டு கூடு பாய்ந்து இந்த உடலில் இருக்கிறேன். வருத்தத்துடன் இருந்த பசுக்கள் ஆடுகளுக்காக இந்த மூலனின் உடலுக்குள் வந்தேன். விரைவில் இந்த உடலையும் விட்டு எனது உடலுக்குள் சென்று விடுவேன் என்றார். இதனை அறிந்த அந்த ஊர் அந்தணர்கள் நம்ப மறுத்தார்கள். தன் சொல்லை மெய்ப்பிக்கிறேன் என்று கூறி அருகாமையில் பார்த்தார். அங்கு இறந்த ஓர் ஆடு இருந்தது. உடனே இந்த உடலை விட்டு ஆட்டின் உடலுக்கு சென்ற திருமூலர் மீண்டும் மூலனின் உடலுக்கு வந்தார். இதை கண்ட அந்தணர்கள் வந்திருப்பவர் மூலன் இல்லை, சித்தயோகி என்பதை நன்கு உணர்ந்து கொண்டனர். மூலனின் மனைவிக்கு ஆறுதல் கூறி அவரை அனுப்பிவிட்டார்கள். பின்பு இந்த சித்த யோகியாக இருக்கக்கூடிய திருமூலரிடம் பல கேள்விகளை கேட்டு தங்களின் ஐயங்களை நிவர்த்தி செய்து கொண்டார்கள். திருமூலர் சாத்தனூரில் இருந்து கிளம்பி மீண்டும் பொன்னி நதிக்கரைக்கு வந்து தன் உடல் மறைந்து வைத்த இடத்திற்கு வந்து பார்த்தார். அங்கு தன் உடலை காணவில்லை. தன் உடலை தேடிய திருமூலர் தன் உடல் கிடைக்காததால் தன்னுடைய ஞான திருஷ்டியில் என்ன நடந்தது என்று பார்க்கிறார். இந்த உடலிலேயே இருந்து வேதங்களையும் ஆகமங்களையும் தமிழில் தொகுத்து கொடுப்பதற்காக இறைவன் தன்னுடைய உடலை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இறைவனின் எண்ணத்தை நிறைவேற்ற சித்தம் கொண்டார். திருமூலர் இறைவனின் திருவடியில் தன்னுடைய எண்ணத்தை வைத்து அங்கிருந்து புறப்பட்டு திருவாவடுதுறைக்கு வருகின்றார். கோவிலிலே இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தின் அடியிலே அமர்ந்து இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே தியானத்தில் இருந்தார். இப்படி அவர் 3000 ஆண்டுகள் தியானத்தில் அமர்ந்திருந்து ஆண்டிற்கு ஒரு முறை கண்விழித்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இப்படி 3000 பாடல்கள் இவர் எழுதியிருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிறவி துன்பத்திலிருந்து மக்கள் நீங்கி இறைவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இவர் இந்த சரியை, யோகம், ஞானம் என்பவற்றையெல்லாம் கலந்து சைவ சித்தாந்தத்தை உணர்த்தும் வகையிலே இவர் இந்த 3000 பாடல்களையும் எழுதியிருக்கின்றார். இந்த நூலுக்கு திருமூலர் அருளிய திருமந்திரம் என்பது பெயராக உள்ளது. இந்த திருமூலர் அருளிய திருமந்திரம் நூலானது 9 தந்திரங்களும் 232 அதிகாரங்களும் கொண்டது. சைவ சித்தாந்தம் என்ற தொடரை இந்த நூலில் தான் முதலில் பார்க்க முடிகிறது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் போன்ற மிகச்சிறந்த தொடர்கள் இந்நூலில் உள்ளன. முதல் தந்திரத்தில் அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 5 பாடல்கள் நமக்கு பாடமாக உள்ளன. இப்பொழுது அந்த பாடல்களை காண்போம். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது முதல் பாடல். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு உணர்வு, சிவன் என்று அழைக்கப்படுகின்ற இறைவன், இந்த இரண்டையும் வேறு வேறு என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி நினைப்பவர்கள் அறிவில்லாதவர்கள், உண்மையான ஞானம் அற்றவர்கள். ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள் மீதும் செலுத்தப்படக்கூடிய எதிர்பார்ப்பில்லாத தூய்மையான அன்புதான் உண்மையிலேயே இறைவன், அதுவே சிவம் என்பதை அறியவில்லை. இறைவனுடைய அருளால் நமக்குள்ளும் பிறருக்குள்ளும் இருக்கக்கூடிய தூய்மையான அன்புதான் சிவம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், அந்த உணரக்கூடிய அந்த அறிவு ஞானமே நமக்கு சிவமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் இறைவன் வீற்றிருப்பார் என்கிற ஒரு கருத்தை தான் இந்த பாடல் சுட்டுகிறது. இரண்டாவது பாடல், பொன்னை கடந்திலங்கும் புலி தோழினன், மின்னி கிடந்து மிளிரும் இளம்பிறை, துண்ணி கிடந்த சுடுபொடி யாடிக்கு பின்னி கிடந்ததன் பேரன்புதானே. அதாவது பொன்னை காட்டிலும் ஒளி வீசக்கூடியது புலித்தோல். அப்படிப்பட்ட புலித்தோலை ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடியவர் சிவபெருமான். வானில் மின்னக்கூடிய ஒரு பிறை சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த இளம் பிறை சந்திரனை தன்னுடைய சடைமுடியிலே சூடியிருக்கக்கூடியவர். சுடுகாட்டில்
இந்த பிணங்களை எரித்த பிறகு இருக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சுடு சாம்பலை பொடியாக தன்னுடைய மேடையிலே பூசிக்கொண்டு இருக்கக்கூடியவன். அந்த சாம்பல் பொடி மீதே அந்த இடுகாட்டிலே நடனமாடக்கூடியவன். அப்படிப்பட்ட இறைவனிடம் நான் கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அந்த இறைவன் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பும் இரண்டர கலந்தது. அதை தான் பின்னி கிடந்தது பேரன்பு தானே அப்படின்னு இங்கே கூறுகின்றார். அடுத்த பாடல், என் அன்பு உருக்கி இறைவனை ஏத்துமின், முன்னன்பு உருக்கி முதல்வனை நாடுமின், பின்னன்பு உருக்கி பெருந்தகை நந்தியும் தன்னன்பு எனக்கே தலை நின்றவாறே. அதாவது உள்ளம் உருக நம்ம இறைவனை வழிபடணும். நம்ம உடலை விட்டு உயிர் பிரியறதுக்கு முன்பே இந்த உயிர்கள் மீது அன்பை செலுத்தி இருக்கக்கூடியவன் அந்த இறைவன். அதனால் நாம் அனைத்து உயிர்கள் மீதும் செலுத்தக்கூடிய அந்த அன்பானது இறைவனை தேடுவதற்கு நமக்கு வழியாக காட்டும். அப்போது இந்த உயிர் நம்ம உடலை விட்டு பிரிந்த பின்பும் நாம் காட்டிய இந்த அன்பானது இறைவனினுடைய பெருங்கருணையை நமக்கு கொடுத்து இறைவன் நமக்கு அருள் செய்து நம்மோடு அந்த உயிர் பிரிந்து செல்லும் பொழுது நம்மோடு இறைவன் மட்டுமே வருவார் என்பதை இந்த பாடல் கூறுகிறது என்பதை இந்த பாடல் சுட்டுகிறது. தானொரு காலம் சயம்பு என்று ஏத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும், தேனொரு பாழ்த்திகள் கொன்றை அணிசிவன் தானொரு வண்ணம் என் அன்பில் வென்றானே. அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் தானே சுயமாக தோன்றியவன். இந்த உயிர்களானது தன்னை அன்போடு வணங்கி இந்த உயிர்கள் இறந்து விண்ணுலகம் நோக்கி வரும் பொழுது அவர்களோடு சேர்ந்து அந்த உயிரோடு சேர்ந்து இறைவன் வழித்துணையாக வருவான். வேறு யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க. ஸோ நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் எதுவுமே நம்முடன் வருவதில்லை. யார் நம்முடன் வருவார் இந்த உயிர் போகும் பொழுது என்றால் அந்த உயிரோடு சேர்ந்து இறைவனே நமக்கு வழித்துணையாக வருவான். அப்படிப்பட்ட இறைவன் கொன்றை மலர்களை தன்னுடைய இடபாகத்திலே மாலையாக சூடியிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் பேர் அன்பின் உருவமாக என்னோடு இரண்டர கலந்து நிற்கின்றான் என்று இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்து 5வது பாடல், கண்டேன் கமல் தரு கொன்றையின் அடி, கண்டேன் கரி உரியான் தன் கழலினை, கண்டேன் கமலமலர் உறைவான் அடி, கண்டேன் கழலது என் அன்பினுள் யானே. அதாவது கொன்றை மலர்களை சூடியிருக்கக்கூடிய அந்த இறைவனினுடைய திருவடிகளை நான் கண்டுகொண்டேன். அறியாமையாகிய இந்த யானையை கதறும்படி பிளந்து, அதாவது யானை அப்படிங்கிறது இங்கே ஒரு அசுரனாக வந்த யானையினுடைய உருவிலே வந்த அசுரன். அந்த அசுரனை கொன்று அந்த யானையினுடைய தோலை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்டவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானினுடைய கழலணிந்த திருவடிகளை நான் கண்டுகொண்டேன். தாமரை மலரின் மேல் போன்ற அவருடைய அந்த திருவடிகளை நான் கண்டுகொண்டேன். இறைவன் மீது நான் கொண்ட அன்பினால் அந்த அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய முழு திரு உருவத்தை நான் கண்டுகொண்டேன் என்று இறைவனை தான் தரிசித்த சிறப்பினை திருமூலர் மிக அழகாக இந்த பாடலிலே சுட்டுகின்றார். நன்றி, வணக்கம்.